பாபிஸ் டே 77 தினமும் ஒரு வீடியோ சேலஞ்சில் இன்று நமக்கு ஓய்வு நாள். அதனால காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லா இதையும் ஸ்கிப் பண்ணாமல் சமத்தா உட்காந்து பல்லு விளக்கிட்டேன். அதுக்கப்புறம் விளக்கிட்டு வந்து முதல் வேலையை காலை பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார் சாப்பாடு அதை நல்லா அடிச்சு நவுத்தியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிறிய ஓய்வு. அதுக்கப்புறம் மதிய வேலைக்கு இன்னைக்கு முட்டையை போடலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஆம்லெட் போட்டே ஆகுண்டா ஒரு முடிவோடு இருந்து எல்லா வெங்காயத்தையும் கத்தியும் தூக்கி நிற்க வச்சிட்டேன். நிற்க வச்ச கையோட சும்மா இருப்பனா வெட்ட ஆரம்பிச்சா பாருங்க. நான் ஒரு கணவர் மெட்டீரியலுங்கிறது நீங்கள் நிறைய தடவை பார்க்கலாம். அதனால் கிறுக்கு நல்லா வெட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு குக்கிங் ப்ராக்டிஸில் இறங்க வேண்டியதாக போச்சு. நேராக நம்ம என்ன பண்ணோம், முட்டையை உடச்சி வெங்காயத்தை போட்டு ஒரு நல்லா கலக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு கலக்கும்போது ஒரு சின்ன சந்தேகம், முட்டை நல்லா வரலன்னா நம்மளை சோழியை முடிச்சு போடுவாங்க அப்படின்ட்டு. அது இல்லாமல் முட்டையை போட்ட ரவுண்டாக கரெக்டாக வந்துச்சுங்க. அப்போ என்னோடய ஃபேஸை பார்க்கணுமே, ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம், ஒரு ராஜபரம்பு சேர்ந்த அந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் ரவுண்டாக போட்ட ஒரே இருந்தோம். அதுக்கப்புறம் நேராக வெளியே வந்து நின்று பார்த்தேன். இந்த மழைக்காரன் நிற்பானா அப்படின்ட்டே இருக்கான். ஒன்று வேகமாக போய் மாட்டா, இல்லைனா தூரிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் ஃபோனில் கொஞ்சம் சார்ஜ் இல்லாதனால சார்ஜுகளை போட வைக்க நேரமாகி போச்சு. சார்ஜை கொஞ்ச நேரம் போட்டு வச்சேன். சார்ஜ் ஏறனே வெளியே வந்து பார்த்தேன். ஸோ ரொம்ப பொறுமையாக பிடிச்சிட்டு நான் சொன்னனால கோவப்பட்டானான்னு தெரியல, கபாகபான்னு ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். அடித்து நல்லா வெல்வெலுன்னு வெளுத்துட்டான். அதுக்கப்புறம் இன்றைக்கி நமக்கு கொஞ்சமான எடிட்டிங் வேலை இருந்தது. கொஞ்ச நேரம் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எடிட்டிங் அதை முடிச்சுட்டு கூடவே நம்ம கப்பில் டீயும் வச்சு கொடுத்தாங்க. அதையும் நல்லா குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இரவு வேளையில் பப்பாளியை வெட்டினாங்க. அதை நல்லா சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தடார்னு கேட்டி வச்சாங்க. பார்த்தா நம்ம தலை தரிசனம் இன்னைக்கு வீரம் படம் ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் டின்னர் டைம் வந்துருச்சு. டின்னருக்கு காலையில் சாப்பிட்டு அதே சாம்பார் சாப்பாடு. அப்புறம் வெளியே வந்து பார்த்தேன், இந்த மழைக்காரன் நிற்கிற மாதிரி தெரில. ஸோ அவ்வளோதான், இன்னையோட நாள் முடிச்சு. மறக்காமல் அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் பட்டின ஒரு தட்டின்னு நிபா நிபிஸ்.